மோட்டார் தொழில இருக்கும்ல, இப்ப நாங்கெல்லாம் மோட்டார் தொழில இருக்கோம். அது எந்த வண்டியா இருந்தாலும் சரி, வண்டியை தான் வச்சு தொழிலா இருக்கு அப்படிங்கும்போது எங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு சாவி போட்டா ஸ்டார்ட் ஆகிற ஒரு மிஷினா ஃபீல் ஆகாது. ஒரு மிஷின் மாதிரி ஒரு எங்களுக்கு ஃபீலே ஆகாது. ஒரு கோயில் போயிட்டு வந்துட்டா கூட அது ஒரு பூ வைக்கிறது, துணூர் வைக்கிறது, பத்திரமா பாத்துக்கிறது. வண்டிக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஒரு 2 நாள் பட்டையில் இருந்துச்சுனாவே நம்ம வீட்டுல யாருக்காவது உடம்பு சொல்லனா எப்படி ஃபீலா இருக்குமோ அந்த மாதிரி ஆகுறது. ஒரு நிழல்ல நிக்காம வெயில்ல நின்னா நமக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிறது. அது நிழலை தேடி கொண்டு போய் நிறுத்துறது, சின்னதா இருந்தாலும் உடனே கொண்டு போய் பாத்திரணுங்கிறது, எங்கனாலும் அழுக்கு இருந்தாலும் உடனே துடைக்கணும்ன்றது, சின்ன பள்ளமேடுல இருந்தாலே நம்மளவே திட்டிக்குவோம், ஐயோ என்னடா இப்படி கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு தோன்றது. இது எல்லாமே வந்து இதை தொழிலா எடுத்து பண்றவங்களுக்கு இந்த ஃபீலிங் பக்காவா புரியும். ஏன்னா அந்த வண்டி வந்து எத்தனை தடவை அவங்களுக்கு கை கொடுத்துருக்கும். வருமானத்திலையும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிறப்போ டக்குன்னு என்ன எத்தனை தடவை வண்டி காப்பாத்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே இந்த ஃபீல்டுல இருக்கும்போது கண்டிப்பா புரியும். இதெல்லாம் முழுக்க 200% உண்மையானது. அது ஒரு பயங்கரமான கனெக்டிங்கான ஒரு இது. அது ஒரு மோட்டாராவே பார்க்க முடியாது. அதுல இருக்கும்போது அது ஒரு உயிருள்ள ஜீவனா அப்படிதான் நம்ம பார்ப்போம். அது ரொம்ப ஒரு அழகான விஷயமா தான் இருக்கும் எங்களுக்கெல்லாம்.